திருமணத்திற்கு பிறகு கள்ள உறவு ஏன் காரணம் இதோ. திருமணத்திற்கு பிறகு கள்ள உறவில் இருப்பதை பல ரகசியமாக வைத்திருப்பார்கள். திருமணமான ஆண் மற்றும் பெண் இருவரும் தங்கள் உறவை பல வருடங்களாக தங்கள் உறவை வலுவாக வைத்திருந்தாலும் அதில் அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே நிலைத்திருக்கும். இது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. எல்லாவற்றிற்கும் மேலாக திடீரென்று ஒருவர் மற்றொருவரை விட்டு வெளியேறி வேறொருவரை விரும்பத் தொடங்குகிறார்கள். இதற்கு பின்னால் உள்ள 5 காரணங்களை இந்த கட்டுரையில் அறிந்து கொள்வோம் வாருங்கள். முதல், காதல். எந்தவொரு நபரும் தன் விருப்பம் இன்றி திருமணம் செய்து கொண்டால் அந்த நபர் வழி தப்பிப்போக வாய்ப்பு அதிகம் உள்ளது. அதுமட்டுமின்றி ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ தனது முதல் காதலை ஒருபோதும் மறக்கவில்லை என்றால் தனது கடந்த காலத்தின் மீது சாய்ந்து கொள்வார்கள். திருமண வாழ்வில் சலிப்பு. திருமண வாழ்வில் சலிப்புடன் இருப்பவர்கள் தங்கள் துணையின் அன்பும் நேரமும் இல்லாததால் தான் சலிப்படைகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் மற்றொரு நபர் இந்த நபர் மீது கவனம் செலுத்தத் தொடங்கும் போது அவர்கள் மீது விழுந்துவிடுகிறார்கள். இதன் காரணமாகவே தவறான உறவுகள் உருவாகின்றது. உணர்ச்சி, தனிமை. எந்தவொரு உறவின் வலிமையும் அதன் உணர்ச்சி அம்சத்தை பொறுத்தது தான். எப்படியெனில், ஒருவன் தன் மனைவிக்கு நேரம் கொடுக்காமல் இருந்தாலோ அல்லது அவனுடைய மனைவி அவனிடம் சரியாக பேசாமல் இருந்தாலோ உறவு மோசமடைய வாய்ப்பு உள்ளது. பொதுவாகவே ஒரு உறவில் உணர்ச்சிபூர்வமான தொடர்பு இல்லாவிட்டால் விவகாரம் தவிர்க்க முடியாதது ஆகும். பழிவாங்குதல். பல சமயங்களில் பெண்கள் தங்கள் துணையால் பெற்ற அவமரியாதைக்கு பழிவாங்க இந்த தவறை செய்யலாம். ஒருவரை எப்போதும் அழுத்தத்தில் வைத்திருப்பது எப்படி இருக்கும் என்பதை தன் கணவருக்கு காட்ட அவள் இந்த மோசமான வழியில் பழிவாங்கலை செய்கிறாள். தேவைகளை சரியாக பூர்த்தி செய்யவில்லை. பல நேரங்களில் திருமணமான ஆணோ அல்லது பெண்ணோ தங்களை விட குறைந்த வயது உள்ளவர்களிடம் தவறான தொடர்பு கொள்கிறார்கள். காரணம், அவர்களின் துணையால் அவர்களின் மனம், உணர்ச்சி மற்றும் அவர்களின் உடல் தேவைகளை சரியாக பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பதால். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள்.